ஹாய் கைஸ், நம்மளோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து அவரோட செகண்ட் ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறா 3010 மொபைலில் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு. ஸோ எங்களோட கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைலில் ஒர்க் பண்ண, ஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க வந்து தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை வீட்டுக்கு இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை சரியாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நாங்கள் பெனிஃபிட்டை தான் பார்ப்போம். என்னென்னா, நீங்கள் மொபைலை வச்சே ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எனி டைம் ஒர்க் பண்ணலாம். இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுங்கிற எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லை. நீங்கள் எனி டைம் ஒர்க் பண்ணலாம். அதே போல் நீங்கள் எங்கே இருந்து ஒர்க் பண்ணலாம். அதே போல் நீங்கள் வெளியில் என்ன நடந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி யாரோட கொண்ட்ரோலும் இல்லை. அதே போல் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு வந்து இதில் பெரிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குமா. இப்போ நீங்கள் ஜாப்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் அதே மாதிரி ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் யாருக்கிட்டே அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ண தேவையில்லை. நீங்கள் எத்தனை லட்சம் பேர் வேர்ல்டு வைடாக ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, அதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணால் சரி. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள கட்டாயமாக அந்த எக்குரசி லெவல், அதாவது ஜாப் தாரவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களோட எக்குரசி லெவலில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா சரி. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லேயே எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க தான் இந்த ஏர்னிங்ஸ் 15 லட்சம்ல ஏர்ன் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்க உண்மையாகவே சில டிப்ஸ் இருக்குது. மணி மேக்கிங்கில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம ஏர்ன் பண்ணணும், ஒரு பிளாட்ஃபார்மில் ஏர்ன் பண்ணணும். அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை மல்டிப்ளை பண்ணுற ஒரு கான்செப்ட் ஒன்றும் இருக்குது. இப்போ 10 லட்சம் ஏர்ன் பண்ணுவாங்க, உண்மையாகவே அதை நீங்கள் 15 லட்சமாக ஆக்கலாம். ஸோ இப்படியான நிறைய கான்செப்ட் உள்ள நாங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்பந்தமாக 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் துபாய், கட்டார், சவுதி, இந்தியா இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறனா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு போனஸ் பே பண்ணுவாங்க. டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், இப்படின்னு நிறைய டைப் ஆஃப் போனஸ் பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மொபைலை மட்டுமே வச்சுட்டு சர்வே கான்செப்டில் சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ அப்படியான கான்செப்டில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங்ஸை ஷேர் பண்ணுறேன். எங்களோட கிளாஸில் வந்து டேட்டா கலெக்ஷனில் மாதம் 1 லட்சம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஃபெஸ்ட் ஏர்னிங் 1,20,000 ஏர்ன் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு நாளைக்கே 21,000 ஏர்ன் பண்ணுவாங்க. இப்படியான நிறைய கான்செப்ட்கள் அதில் ஷேர் பண்ணிருக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதே போல் கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்து நம்ம அங்கே செக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப், எக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டாகிராம் பயோவில், டிக்டாக் பயோவில் ஒரு லிங்க் ஒன்று மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால் அங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் ஷோ ஆகும். இதில் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே அங்கே இருக்கும். ஃபெஸ்ட்டுக்கு அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரீடிரெக்ட் ஆகும். அதே மாதிரி டெலிகிராம், எக்ஸஸ், அதே மாதிரி ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் உள்ளாக்கள் கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது வாட்ஸ்அப் கண்டெக்டில் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க, மோடி ப்ரொவைட் பண்ணுவோம்.